என்டிஏ கவர்மெண்ட்னு உங்க வாயில வருதுனாவே அது காலி. அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலிருந்து இறக்கணும். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கஷ்டப்படும். ஒரு குடும்ப ஆட்சியை அகற்றத்துக்கு வேண்டி பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் அப்படின்னா அது வரலும் ஓகே. பிஜேபி தலைமையில் பிஜேபி முடிவு பண்ணும். பிஜேபின்னா பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, அது பிஜேபியா இந்த சத்தம் நமக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் வந்து, அதாவது பாஜக மேலே பழைய அளவுக்கு கோவம் இல்லைங்க. இன்னொன்று, இது வந்து பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது சண்டை வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும். இதில் பிஜேபி பேசுறதோ இல்லை காங்கிரஸ் அதிகமான சீட்டு கொடுன்னு கோரிக்கை வைக்கிறலாம் சிலபஸ்லேயே கிடையாது. இல்லை, மாணிக்கம் தாக்கூர் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காருல்ல, இன்னைக்கு வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்கன்னு கேட்குறாரு எம்எம் அப்துல்லாவை பார்த்து. அதாவது இப்போ வெறும் அப்துல்லா தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவரு ரொம்ப மென்மையானவர். இன்னும் அங்கே சரம் பட்டாசு 1000 வாலாலாம் இருக்குது, பட்டாசு பாபுலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். அறிஞர் அண்ணா வழியில் அமைதியாக போயிட்டு இருக்குது. இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளும் திமுக தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. தேவைப்படுது. டிடி தினகரன் 5% வாக்கு வச்சுருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி வேணாம் 5% போனால் போகுதுன்னு போன வாட்டி ரிஸ்க் எடுத்தார். ரிஸ்க் எடுத்து ஆட்சி போயிடுச்சு. அந்த ரிஸ்க்கு எடுத்ததுனா எடுக்காட்டி ஆட்சி வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? கம்ப்ளீட்டாக 20% தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை மாற்றினாரு. சரி சரி, இவர் வந்திருந்தா வெற்றி வாய்ப்பு ப்ராபபிலிட்டியே பார்த்துக்கும். கணிதத்துக்கு கணிதம் பாதிக்கு பாதினா கூட என்னாச்சு, 75 கூட ஒரு 10 இல்லை ஒரு 15 90 சீட்டு தானே வந்துச்சு. தலைவலி இல்லைல்ல இன்னைக்கு. அவர் திருப்பி ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க. அவர் என்ன சொல்லுவார், ஸ்லீப்பர் செல் வெளியில் வரும், எப்போ வேணால் வரும். பொதுச் செயலர் போட்டிக்கு பிரச்சனை இருக்குது, எங்கள் ஸ்லீப்பர் செல் எப்போ வேணால் வரும். இப்போ ஸ்லீப்பர் செல்ல தலைவலிலாம் இல்லையா? ஸ்லீப்பர் செல் வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கினா சரி, மரியாதையை காப்பாற்றிங்க. 3% இருக்குதுல்ல, தனியாக நின்று எங்கள் 30% காட்டுங்க. அதாவது இவர் வந்து கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறார். இருக்கிறது கண்ணாடி வீடுன்னு தெரியாமல் 3% ஓட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து திமுகவோட முதுகில் சவாரி செஞ்சுக்கிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறது சரியில்லை. இதே வேலையை தான் அண்ணாமலை பண்ணார். இப்படியே பேசி பேசி தான் என்டிஏ கூட்டணி தோக்கடிக்க வச்சார். அதே வேலையை மாணிக்கம் தாக்கூர் பண்ண போறாரான்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இது ஒரு வாட்டி கிடையாது, இது மக்கள் பிரச்சனையே கிடையாது, இது காங்கிரஸ் கட்சி பிரச்சனை. இதுல என்ன அரசியல் இருக்கு? இதுல மக்கள் எங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க? நீங்க பாதிக்கப்பட்டதை நீங்க பொது வழியில சொல்ல வேண்டியதில்லை. அறிவாலயம் போய் பர்சனலா பேசிக்கோங்க. கடைசியில் ஒரு முடிவு வரும் இல்லையா, அப்போ சொல்லிக்கோங்க. எதுக்கு பொது வெளியில் பேசுகிறீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. விஜய் வந்து உங்களுக்கு திடீர்னு புதுசாக அழகாக தெரிகிறாரு. நேற்று வரலாம் கூட இருந்த திமுக கட்சிக்காரங்களோட உழைப்பு வேறுவா உங்களுக்கு தெரில.